மின்னல் தெரிக்குது, 7 கடலும் கொந்தளிக்குது, எங்க கருப்பு வரத பாருங்கடா. ஜவ்வாது மணமணக்குது, நெத்தி போட்டு ஜொலி ஜொலிக்குது, எங்க கருப்பு வரத பாருங்கடா. எரி தெரிக்குது, பொறி பறக்குது, சூறாவளியும் பணிஞ்சு சொல்லுது, எங்க கருப்பு வரத பாருங்கடா. திசைகள் எட்டும் தடுமாறிட, பஞ்சபூதங்கள் வழிகாட்டிட, எங்க கருப்பு வரத பாருங்கடா. திருக்கல்யாணம் நடந்தது, எனக்கு சந்தோஷமாக அழைச்சிட்டு வந்தீங்க, எல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுத்தீங்க மக்களே. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த ஆண்டு என்ற பட்டிக்கு நன்கொடை அளித்த மக்களுக்கும் நான் இந்த ஆண்டு மூரா எனக்கு 1 ரூபா கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு 100 ரூபா உருவாக்கி கொடுத்துருவேன். எனக்கு சக்தி இருக்குது, நான் பண்ணி கொடுக்குறேன் மக்களே. நல்லது நினச்சி எங்கிட்ட பட்டிக்கு அன்னதானத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, நன்கொடை நிறைய கொடுத்துருக்காங்க. நல்லபடியாக அந்த மக்களை நான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு மக்களும் படிக்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை, எல்லாம் பொதுவாகவே பாடிடுறேன் மகனே. ரத்தக்குறி அதே மாதிரி கடாய் மக்கள் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. போன ஆண்டு விட இந்த ஆண்டு கொஞ்சம் நல்லா சிறப்பாகவே வந்துருந்துச்சு. மக்களுக்கு நிறைய அன்னதானம் போட்டாங்க. எல்லோரும் கொஞ்சம் மாமிசம் வல்லைன்னு பேசுகிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, பெரிய பானையில் வச்சு செய்கிறதுனால சின்ன குட்டியாக இருந்தால் பூரா கரைச்சி போகுது. அதனால் மாமிசம் கிடைக்கலன்னு பேசுகிறாங்க. ஆனால் நிறைய மாமிசம் போட்டது தான் நல்ல விதமாக அன்னதானம் பண்ணினுதான், புரிஞ்சுதா? அதனால் எல்லாத்துக்கும் அன்னதானம் சிறப்பாக கிடச்சிது. இந்த ஆண்டு எத்தனை மக்களுக்கு அன்னதானம் போட்டீங்க மக்களே? 7000 பேர்த்துக்கு சோறு போட்டிருக்கிறீங்க. எல்லோரும் சர்வசாதாரணமாக ஒரு திருமணத்துக்கு 500 பேர் சோறு போடுறதுக்கு 6 மாதமாக யோசனை பண்ணுறாங்க. 7000 பேர்த்துக்கு ஒரே நாளில் போட்டிருக்கிறீங்கன்னா எனக்கு பெரிய அதிசயம் சின்ன அதிசயமா? சொல்லுங்கள் மக்களே. வீட்டில் 100 பேர்த்த வச்சு ஒரு விசேஷம் பண்ணோன்னா 1 மாதம் பேசுகிறோம். ஆனால் 7000 பேர்த்துக்கு இந்த இடத்துல திருக்கல்யாணம் எனக்கு நடந்திருக்குதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. திருக்கல்யாணத்துக்கு அதாவது என்னுடைய தங்கச்சி மதுரை மீனாட்சி ஆத்தாளுக்கு நடக்கிற திருக்கல்யாணம் மாதிரி எனக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க இந்த ஆண்டு. அங்கே தான் இப்படி நடக்கும். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு நடந்திருக்குது இந்த ஆண்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானே ரொம்ப சந்தோஷம், சிறப்பு மகனே. இந்த ஆண்டில் போன ஆண்டு கஷ்டம் வந்து இந்த 2025க்கு அப்புறம் 26ல் கொஞ்சம் மாற்றம் பண்ணி கொடுத்துறேன் எல்லாத்துக்கு. இந்த ஆண்டு என்னால் மாற்றம் பண்ண முடியல. விவசாயத்துலேயும் சிறப்பில்லை, 20 சாத தொழிலையும் சிறப்பில்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு பாடியிருக்கிறேன் எல்லாம். நூல் தாழ்ந்த தொழிலே சிறப்பில்லை. எந்த தொழிலுமே இந்த ஆண்டு சிறப்பில்லை. நான் 2025 பிறந்ததே சிரமம்னு சொல்லிட்டேன். பிறந்தோடனே சிரமம்னு சொல்லிட்டேன். சோத்தை உண்டுக்குங்க என்ற பட்டிக்கு வாங்க, உங்களுக்கு நான் பாதுகாப்பு நோவு நொடி இல்லாமல் பார்த்துக்கிறேன். இந்த ஆண்டு காலத்தை ஓட்டுக்கு 24 எல்லாத்துக்கும் சிறப்பாக பண்ணி கொடுக்குறேன். சந்தோஷமா? என்ற பட்டிக்கு வாங்க, நோவு நொடி இல்லாமல் காப்பாற்றிக்கிறேன். 26 இருக்கிற வருமானத்தை வச்சு உண்டு காலத்தை ஓட்டிக்குங்க. 26ல் உங்களுக்கெல்லாம் சிறப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பண்ணி தொழில் பண்ணி கொடுத்து உங்களை எல்லாம் காப்பாற்றிக்கிறேன். புரிஞ்சுதா மகனே? இதே மாதிரி இந்த வருஷம் நன்கொடை அளித்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் உங்களால் முடிஞ்சது செஞ்சு கொடுங்க மக்களே. இன்னும் பட்டி வளரட்டு. இந்த பட்டியும் நீங்கள் வளர்ந்த மாதிரி இந்த பட்டியும் வளர்ட்டு. உங்களுக்கு உற்றார் உறவினருக்கெல்லாம் உங்களுக்கு இந்த திருத்தலம் தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு காதுக்கு வந்துச்சு, தெரியலன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், எல்லோரும் வரட்டு, எல்லோரும் பயனடைட்டு. புரிஞ்சுதா மகனே? அடுத்த அமாவாசைக்கு என்னங்கிறது உங்களுக்கு சில கணக்குகளில் பாட வேண்டியதுக்குது. அடுத்த அமாவாசைக்கு பாடுறேன். ஒரு கனி கொண்டு போய் இன்றைக்கி ஆடி அமாவாசை பெரியவங்களுக்கு ரொம்ப உகந்த நாள். அதனால் வீட்டு வாசப்படியில் தீபம் பற்ற வைக்கக்கூடாது. இன்றைக்கி ஆடி மாதம் வீட்டு வாசப்படியில் தீபம் பற்ற வைக்கக்கூடாது. முன்னோர்களுக்கு இன்றைக்கி உகந்த மாதம். அதனால் இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு எந்த மாதத்தினால வீட்டு வாசலில் பற்ற வச்சா இன்றைக்கி சிறப்பு இருக்காது. வீட்டில் நடு வீட்டில் வச்சாலும் சரி, இல்லைன்னா நான் இருக்கிற இடத்துல எல்லா அக்கா தங்கச்சிகளெல்லாம் ஒரு இடத்துல போம்ல, அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இல்லைன்னா தீபம் எப்படி ஏற்றுவீங்க? கார்த்திகை தீபம் ஏற்றுவீங்களா? அந்த மாதிரி இடத்துல வைங்க. ஆனால் வாசப்படியில் இன்றைக்கி வைக்கக்கூடாது. புரிஞ்சுதா? வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல தீபம் பற்ற வச்சுக்க. இன்றைக்கி ஒரு கனி கொண்டு போய் எல்லோரும் இன்றைக்கி சுற்றி போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கனி உங்களுக்கு பாதுகாப்புக்கு எல்லோரும் ஒரு சுடுதண்ணி வச்சு கனி பிடிச்சி கருமந்து போட்டு வடித்து எல்லாத்துக்கும் ஒரு முறை குடிச்சுக்கோ. 1 மாதத்துக்கு சீக்கு வந்தால் காப்பாற்றி போடுவேன். உங்களுக்கு 1 மாதம் நான் 30 நாள் பாதுகாப்பாக இருப்பேன். 31வது நாள் அடுத்த அமாவாசைக்கு உங்களுக்கு கணக்கு எடுக்கிற மகனே. அடுத்தது இந்த மாதம் வந்து 30 நாள் சிறப்பில்லாத ராசி. வாகனத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போய்க்கும். மீன ராசி ரொம்ப மோசமாக இருக்குது. வாகனத்தில் ஜாக்கிரதையாக போய்க்கும். விபத்து அதிகமாக அந்த ராசிக்காரங்களுக்கு ஆகுது. அதனால் ஜாக்கிரதையாக போங்க. சிறப்பான ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக தெரியுது மகர ராசிக்கு. ஏதோ வாகனமோ
பொன் பொருள் ஏதோ ஒன்று வாங்குங்க, இட பொருள் பொது ஏதோ ஒன்று வாங்குங்க. வாங்கினீங்கன்னா கடன் கிடைக்கி கடனும் கட்டி போடலாம். அதனால் இந்த மாதம் மகராசி சிறப்பாக இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணுங்க மக்களே, உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும் மகனே. மக்களே என்ற பட்டிக்கு வந்திருக்கிறீங்க, மக்களுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பு மகனே. அருள் கேட்கணுங்கிறதே இல்லை. எங்கள் பட்டிக்கு காலை முதிச்சுட்டு என்னை என்ற முகத்தை பார்த்து என்னை பார்த்துட்டு போனாவே, உங்கள் கஷ்டங்கள் என்னை கும்பிட்டு போனாவே உங்களுக்கு நடக்கும். கனி வாங்கினா அதில் விட சிறப்பாக நடக்கும். இதான் மகனே சந்தோஷம். வந்திருக்கிற மக்கள் அப்படியே ஒரு மக்களை வர சொல்லுங்க.